Welcome to Coimbatore Company Caliber Private Limited. We provide all types of business robotic solutions. Contact us at Almin World channel. You're watching YouTube channel. Your business contact 9841229948 network. Electric charger is 2-wheeler, 4-wheeler. Charger canal is okay. This is not and then the wheel automation industry robot this process robot is எப்படி யூஸ் பண்ணுறது autonomous mobile robot மெயினாக வந்து இது மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ரோபோட் ப்ராக்டிக்கல் ஆட்டோமேஷனாக போகும் இல்லை எங்கனாலுமே ஒரு பொருளை வந்து ஒரு கண்டினியூவாக இடத்துல வைக்கிறோம் ஓ சரி அந்த மாதிரி இடங்கள் யூஸ் ஆகும் மேஜர் எங்கே யூஸ் ஆகும்னா நம்ம அமேசான் இந்த மாதிரி வேற இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி ஏரியாலலாம் இது யூஸ் ஆகும் இது வந்து பாருங்கள் இது எப்படின்னா ஃபேக்ட்ரிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வேர் ஹவுஸு இது எப்படின்னா ஆட்டோமேஷன் ரோபோட் இதை பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம் அப்புறம் சார் ஃபுல்லாக கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அது மாதிரி ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவீங்க உங்கள் கம்பெனியோட பேர் சார் கேலிபர் இது எங்கே இருக்குது கோயம்புத்தூர் பெஸ்ட் கம்பெனி இது ஆட்டோமேட்டிக் ரோபோட்டு இது வந்து வேர் ஹவுஸு இந்த மாதிரி ஃபேக்ட்ரி ஹோட்டல்ஸு எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிட்டால் போதும் இந்த ஏரியாவுக்கு போய்ட்டு திரும்பி கரெக்டாகவே வந்துடும் கரெக்ட் ஆகிட்டு வந்துடும் எங்கேருந்து எங்கே போக சொல்கிறோம்னா அதுவே எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் அதோட ட்ராவலிங் அது நம்ம எவ்வளோ நாள் பண்ணிக்கலாம் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாமா இதை பார்த்துங்க இது வந்து எப்படி சார் செட் பண்ணீங்க இது நம்ம கஸ்டமர் பிளேஸ் போய்ட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி வேணும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் செட் பண்ணி கொடுத்துருவீங்க ப்ரோக்ராம் ப்ராடக்ட்டே ஃபுல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ணி தருவீங்க இது குறைஞ்சபட்சம் ஜஸ்ட் ப்ரோட்டோடைப் தான் ஒரு குறைஞ்சபட்சம் மினிமம் எவ்வளோ ஆகும் சார் ஒரு ரேட்டு சார் இது அதான் சார் நம்ம கஸ்டமர் எவ்வளோ வெயிட் அவங்க எடுத்துகிட்டு போகணும் ஒரு 10 கிலோ தூக்குமா 10 கிலோ இல்லை 2000 கிலோ இருக்குது அவ்வளோ தூக்குமா அவ்வளோ அப்படியா இதில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லை இது வந்து ப்ரோட்டோடைப் ஒரு டம்மியாக வச்சுருக்கீங்க இதை பாருங்கள் இதான் ரோபோட் டக்கர்ன்றது என்ன பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது அந்த கொக்கி மாதிரி இருக்கும் போட்டு இழுத்துட்டு போகும் லிஃப்டர்ன்றது எப்படின்னா அது ஒரு ட்ராலி மாதிரி வச்சு அதுக்கு மேலே ப்ராடக்ட் வச்சுருவாங்க நம்ம ரோபோட்டுக்கு உள்ளே போய்ட்டு சிசர் மெக்கானிசமில் ட்ராலி அப்படியே தூக்கிட்டு அது போய் இன்னும் எங்கே இறக்கிக்கணும் இறக்கிக்கணும் கன்வேயர் எப்படின்னா ஒரு கன்வேயரில் கண்டினியூ மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்டில் வந்துகிட்டு இருக்கும் அப்போ நம்ம கரெக்டாக போய் டார்க் ஆகி அந்த இப்போ இன்ஜின் ஒரு உதாரணத்துக்கு இன்ஜின் வருதா ஒரு இன்ஜின் 200 kg ஆமாம் லாரி கார் இது பஸ்ஸு இதெல்லாம் அது நம்ம மேனுவலாக தூக்கி வைக்கிறதுக்கு நம்ம ரோபோட் அந்த இடத்துக்கு வந்து நின்றுடும் உடனே அது ஜாக் போட்டு தூக்கிடும் இது எடுக்கும் போயிட்டு எங்கே இறக்கி வைக்கணுமோ அங்கே போய் வச்சிடும் இது கண்டிப்பாக 20% தான் நடந்துட்டு இருக்கும் சார்ஜ் நடுவில் ஒரு 30% 20% கம்மி ஆயிடுச்சுன்னா இதுவே போய் சார்ஜ் போட்டுக்கிறோம் அதுவே சார்ஜ் ஒன்ஸ் சார்ஜ் நம்ம 20% கம்மி ஆயிடுச்சுன்னா அது போய் சார்ஜ் போட்டுக்கிறோம் அது ஒரு 70-80% வந்ததுக்கப்புறம் அது ஒரு விவசாயி அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் இது நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல மனுஷன் சாப்பிடாத தண்ணி குடிக்கும் ஆள் குறுக்க வந்தாலும் அதுவே விலகி போயிடும் இதோட இன்டர்நேஷ்னல் டெக்னாலஜியா இல்லை இந்தியன் டெக்னாலஜியா இது உங்கள் டெவலப் பண்ணுறீங்க ஆனால் இந்தியாவோட ப்ராசஸ் ஒர்க்கர் தான் ப்ராசஸ் பண்ணுறீங்க தான் ஃபேக்ட்ரிலாம் எங்கே இருக்குது சார் கோயம்புத்தூரா இல்லையா சென்னையிலையோ இது வந்து பாருங்கள் கேலிபர் இன்டர்நெட் சொல்யூஷன் பார்த்துங்க